ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் பத்தி தாங்க. இந்த 2 ஃபண்டுக்குமே வந்து பயங்கர சிமிலாரிட்டீஸ் இருக்கு அண்ட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த 2 ஃபண்டுக்கும் நான் செப்பரேட் வீடியோ போடாம ஒரே வீடியோல கம்பைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட பேரு சரண். நான் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் அண்ட் ஸ்டாக் ரிலேட்டட் வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் மல்டி கேப் பத்தி பார்ப்போம். ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கிற எல்லா செக்டர்ஸ்லயும், கம்பெனிஸ்லயுமே இன்வெஸ்ட் பண்றது தான். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாரி எல்லா கேபிட்டலைசேஷன் உள்ள மார்க்கெட்லயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, மினிமமா வந்து அவங்க வந்து 65% வந்து ஈக்விட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது மட்டும் செபி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படி இன்வெஸ்ட் பண்றதுனால நெறைய கம்பெனிஸ அக்யூமுலேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது ஒரு ஃபிக்ஸ்ட் அலோகேஷன் கிடையாது. அதாவது ஃபிக்ஸ்ட் அலோகேஷன் இல்ல அப்படின்னா, இந்த மந்த் வந்து லார்ஜ் கேப் ஹையா இருந்துச்சு அண்ட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப்லயும், ஸ்மால் கேப்லயும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து மிட் கேப்லயும், ஸ்மால் கேப்லயும் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மல்டி கேப் பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. அதாவது மினிமமா 25% வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ன்னு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இது மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ இவங்களால கிரியேட் பண்ண முடியும். இந்த 2 ஃபண்டோட சிமிலாரிட்டீஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஃபண்டு மூலியமாவும் நீங்க வந்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க டிஃபரண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால, உங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபையா இருக்கும். அது மட்டும் இல்லாம, குரோத் பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்ணும்போது, மத்த ஃபண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் ஹையாவே இருக்கும். நான் ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட பத்தி வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்லாம் என்னோட பயோல நான் குடுக்குறேன். போய் வாட்ச் பண்ணுங்க. இந்த 2 ஃபண்டுக்கும் ரிஸ்க் அண்ட் வாலட்டிலிட்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸி கேப்புக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி தான். ரீசன் என்னன்னா, அவங்க ஃபண்ட் மேனேஜரோட ஸ்ட்ராட்டஜிஸ் எப்பவுமே வந்து டுவார்ட்ஸ் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதா தான் இருக்கும். என்ன ரீசன்னா, அவங்களோட ஸ்டெபிலிட்டிக்காக லார்ஜ் கேப்ல ஹையா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்மால் கேப்ஸ், மிட் கேப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் பெர்ஸ்பெக்டிவ கன்சிடர் பண்ணி, அதுல வந்து எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு அனலைஸ் பண்ணிட்டு, அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, இங்க வந்து வாலடைலும் கம்மியா தான் இருக்கும், ரிஸ்க்கும் கம்மியா தான் இருக்கும். ஆனா, அதுவே நீங்க மல்டி கேப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரிஸ்க் வந்து ஹையா இருக்கும், வாலடைலும் ஹையா இருக்கும். ஏன்னா, ஆல்மோஸ்ட் 25% மினிமமா வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால, அந்த மாரி இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் சூட்டபிளா இருக்கும்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் டைவர்சிஃபிகேஷன் வேணும். நான் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாத்துலயுமே நான் ஈக்குவலன்ட்டா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றவரதா இருந்தா, இந்த ஃபண்ட நீங்க சூஸ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, இதுல வந்து ப்ரீ டிஃபைன்ட் கேட்டகரி அலோகேஷன் இருக்கிறதுனால, உங்களுக்கு எவ்ரி மந்த் சிப் போட்டிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த 3 மார்க்கெட் கேப்லயும் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு வந்து அண்டர் பெர்ஃபார்ம் ஆகுறதுக்கும் நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி. லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்றவங்க, இந்த மாரி நான் கேட்டகரிலாம் எனக்கு ஓகே. எனக்கு இது சூட்டபிளா இருக்குன்னு நீங்க திங்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப்ப பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஃப்ளெக்ஸி கேப்பும் வந்து எல்லா மார்க்கெட்லயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் லோயர் ரிஸ்க்கா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, இவங்க கிட்ட ஃபிக்ஸ்ட் அலோகேஷன் எதுவுமே கிடையாது. இவங்களோட அலோகேஷன்ல ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இவங்க வந்து லார்ஜ் கேப்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஹையரா. குரோத் பெர்ஸ்பெக்டிவ் திங்க் பண்ணி அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்தாப்ல ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அண்ட் லோயர் ரிஸ்க்ல. லாங் டெர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணும்போதும் நல்லாவே குரோத் இருக்கும். ஸோ இந்த மாரி கேட்டகரி தான் நீங்க திங்க் பண்றீங்க. இந்த மாரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ஃப்ளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட பிரெஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸி கேப்ப சூஸ் பண்ணுவேன். அண்ட் சூஸ் பண்ணிட்டு சம் சர்டைன் இயர்ஸ் நான் அதுல வந்து ரன் பண்ணிட்டு அண்ட் தென் நான் மல்டி கேப்பையும் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா, அந்த 2த்துலயுமே வந்து டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாரி ஹை குரோத்துக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இது என்னோட ஐடியா, என்னோட சஜஷன்ஸ். நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? உங்களோட மைண்ட் செட் என்னங்கிறது கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட சேனல் ரீச் ஆகும். இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.